பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் நியூஸ் தமிழ் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய திமுக சார்பில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல அதிமுக சார்பில் வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தம் அவர்கள் அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிநயா அவர்கள் அவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. முதல் சுற்று ஆரம்பமாகிறது. திருப்பூர் மாவட்டம் ஒரு வளர்ந்த மாவட்டம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் திமுக என்று சொன்னால் அதை எப்படி நியாயப்படுத்துவீங்க? உங்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக? ஆரம்பிக்கலாம் சார். திருப்பூர் இன்றைக்கு கட்டமைத்திருக்கக்கூடிய நவீன திருப்பூரை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்னும் குறிப்பா திருப்பூர் நகராட்சியாக இருந்து அதை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். திருப்பூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது மட்டுமல்ல, இன்றைய ஆட்சியில இன்றைக்கு இருக்கக்கூடிய பூண்டி பேரூராட்சி, அவினாசி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல எண்ணற்ற திட்டங்கள். எந்த திட்டத்தை குறிப்பிடுவது? இந்த 5 ஆண்டுகள்ல திட்டம் என்பது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5587 கோடி மதிப்பீட்டில் 65,847 வளர்ச்சி திட்ட பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக செய்து காட்டியிருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். திருப்பூர் மாவட்டம் என்பது தொழில்துறை மற்றும் விவசாயத்தை உள்ளடக்கியது. 30% விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இதை உருவாக்கி இந்த மாவட்டத்தை அந்த அந்தஸ்தை கொடுத்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு முதன்மை மாவட்டமாக, ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நன்றி சார், நன்றி. தொடர்ந்து இப்ப அதிமுக காலத்துல அவர்கள் என்னென்ன செய்தார்கள்? முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தம் அவர்களை அழைக்கின்றேன். சார், இப்ப நீங்க தொடரலாம். திருப்பூரினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதாவது திருப்பூர் மக்களினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் சந்தித்து அதற்கு திட்டங்களை வழங்கிய ஆட்சி அதிமுக ஆட்சி. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் சரி, பல்வேறு வளர்ச்சிகளை திருப்பூர் மாவட்டம் பெற்றிருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது திருப்பூருக்கு குடிநீர் தாகத்தை தீர்ப்பதற்காக 2ஆம் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதேபோல திருப்பூர் மாநகருக்காக 3வது குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு 4வது குடிநீர் திட்டம் இன்னைக்கு திருப்பூர்ல வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணமும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் 4வது குடிநீர் திட்டத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். திருப்பூரினுடைய பிரதான தொழிலே பனியன் தொழில். இதனுடைய பனியன் தொழிலினுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக கடந்த 2010 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் இந்த சாய செலவு பற்றைகள் எல்லாம் அன்றைக்கு மூடப்பட்டது. அதையெல்லாம் அந்த சாயப்பற்றை உரிமையாளர்கள் எல்லாம் கடுமையாக இங்கே போராடக்கூடிய நிலைமை. அந்த நிலைமையில 2011 மீண்டும் அதிமுக ஆட்சி உருவானவுடன் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த சாய உரிமையாளர்களை எல்லாம் அழைத்து அங்கே பேரவையில் உட்கார வைத்து அவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து வட்டியில்லா கடனாக 200 கோடி ரூபாயை அளித்து திருப்பூர் பனியின் தொழிலை காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல அவினாசி பகுதியில் 60 ஆண்டு கால கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டம். இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை ஒரு அரசாணையிட்டு தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பின்னால் அவருடைய மறைவுக்கு பின்னால் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்தவுடன் அந்த விவசாயிகளுடைய நீண்டகால பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் அந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக 1650 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி 90% வேலையை முடித்து கொடுத்தது அதிமுக ஆட்சி காலத்தில். இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை. ஆனாலும் கூட கட்சி ஆரம்பித்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 16 ஆண்டுகள்ல திருப்பூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? 16 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இல்லைனாலும் திருப்பூரின் வளர்ச்சிக்கு நாம் தமிழர் என்ன செய்திருக்குதுங்கிறதே ஒரு ஆர்வமான ஒரு கேள்வி. அதை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன்.
இது எல்லா ஊர்லயும் கேட்கிற கேள்விதான்க்கா. இல்ல, பாராட்டணும்ல. கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு பெண்களின் வாழ்க்கையை சீர்குலைக்கும் மதுக்கடைக்கு எதிராக பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி திருப்பூர் மக்களிடத்திலிருந்து கையெழுத்து இயக்கம் நடத்தி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகத்துல ஒரே நாள்ல மனு கொடுத்து அந்த மனுவுக்கு பிரதிபலனாக 550 கடைகளை இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட அரசாங்கம் வந்து மூடினாங்க. நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக பல ஏரி குளங்களை நாங்கள் தூர்வாரி இருக்கோம். தூர்வாருவது மட்டும் இல்லாம நிறைய பனை விதைகளை அங்க வந்து நட்டிருக்கோம். வேர்கள் இறங்கி நீரை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய மரங்களை செடிகள் நாங்க நட்டிருக்கோம். கடந்த 70 ஆண்டு கால அரசியல்ல இருந்த இந்த 4 பெரும் கட்சிகளும் செய்ய முடியாத ஒரு செயலை நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு. அந்த பாசறை உருவானது திருப்பூர்லன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஊழல் ஒழிப்பு பாசறை, லஞ்சம் ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு சொல்லி பாசறையை உருவாக்கி கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட காசு லஞ்சமா கொடுக்கப்பட்ட காசை நாங்க திருப்பி வாங்கி அந்த மக்கள் கிட்டே கொடுத்திருக்கோம். நாட்டையே உலுக்கிய ஒரு குரல், யாருனாலையும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. தங்கை ரிதன்யாவின் குரல். முதல் கண்டன அறிக்கை நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் வந்துச்சு. முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதே அவினாசி பகுதியில் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் அவர்களும் இதே மகளிர் பாசறையும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட உறவுகளை திரட்டி நாங்க வந்து போராடணும். ஓகே, நாம் தமிழர் கட்சியும் நாங்களும் ஆட்சிக்கு வரலாம் சலிச்சவங்க இல்ல. நிறைய இந்த மண் சார்ந்த போராட்டங்களை, இந்த மக்களுக்கு தீமை இழைக்கக்கூடிய சில திட்டங்களை தடுத்து நிறுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்கா நிறைய விஷயங்களை பட்டியலிட்டாங்க. நாங்க நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணக்குழு சார்பில் மக்களை, திருப்பூர் மக்கள் நிறைய சந்திச்சிருக்கிறோம். அவங்க சில கேள்விகள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை மேயர் அவர்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். குறிப்பா 2021 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திருப்பூருக்கு 3 முறை பிரச்சாரத்துக்காக வந்தாங்க. 3 வெவ்வேறு நாட்கள்ல பிரச்சாரத்துக்கு வராங்க. அப்ப வந்து சில கோரிக்கைகளை இங்க வைக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் திமுக வெற்றி பெற்றால் இதை வாக்குறுதியா கொடுக்கிறோம், இதை கட்டாயம் செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சுட்டோமா அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க சார். இப்ப என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பல்லடத்துல கோழி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 2021. செஞ்சுட்டோமா சார்? கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்காக அந்த பணிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல சார், ஏற்கனவே அங்க இருக்கிற அந்த கறிக்கோழி மையமே இன்னும் செயல்படல. குறிப்பா அந்த பனிக்கம்பட்டி கிராமத்துல கோழி இன நோய் ஆராய்ச்சி மையம் மத்திய அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டது, 2020 கொண்டு வரப்பட்டது. அது செயல்படலன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில 9 கோடி ரூபாயில புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். ஓகே, மத்திய அரசினுடைய திட்டம் நினைக்கிறாரு. அது செயல்படலன்னு சொல்றாங்க சார். ஏற்கனவே இருக்கிறதே செயல்படல, நீங்க புதுசா வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. செயல்படுவதற்கு குறிப்பா மத்திய அரசுடைய மாற்றாந்தான் மனப்பான்மை. எந்த திட்டங்கள் எடுத்தாலும் இதற்கு தொடர்ந்து அது மத்திய அரசுடைய திட்டம் என்று சொன்னா அதற்கான ஒத்துழைப்பு தமிழகத்திற்கு நிதியில் இருந்து, ஒருங்கிணைப்பில் இருந்து, ஆராய்ச்சி மையம் செயல்படுறதுக்கு மத்திய அரசு என்ன பண்ண முடியும்? மத்திய அரசாங்கம் வந்து செய்ய வேண்டியது இல்லைங்க. அது தொடங்கப்பட்டது மத்திய அரசுடைய சார்பில் வந்து தொடங்கப்பட்டது என்று சொன்னாலும் நாங்க அங்க கமிட்டியை உருவாக்கி பிராய்லர் அந்த கமிட்டியை அந்த ஈரோடுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கமிட்டியை நாங்கள் உருவாக்கி அதை செயல்படுத்தி இருக்கின்றோம். தொடர்ந்து நிச்சயமா அந்த பகுதியில் அவர்கள் பாதிக்கப்பட்ட போது அந்த தொழில் மேம்படுவதற்கு அரசு பல வகைகளில் பல்வேறு சலுகைகளை வழங்கி அதை மேம்படுத்தி வருகிறது. சரி, ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவோம். பல்லடம் காங்கேயத்துல இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டி தரப்படும் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. வந்துருச்சுங்களா ஐயா? ஐயா, திருப்பூர்ல வழங்கப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனையே வந்து கட்டி முடிப்பதற்கு நாங்க பட்டது எய்ம்ஸ் மருத்துவமனையை போலதான் செங்கலை வச்சுட்டு 10 வருஷமா போராடிட்டு இருந்தோம். திருப்பூர்ல நீங்க பல்லடத்திலையும் காங்கேயத்திலையும் இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? திமுக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இஎஸ்ஐ மருத்துவமனை திருப்பூர்ல வடக்கு பகுதியில கட்டப்பட்ட மருத்துவமனையை கட்டி முடிப்பதற்கு பல போராட்டங்களை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில பல முறை குரல் கொடுத்தும் அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பல போராட்டங்களை சந்தித்தோம். நிச்சயமா மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாசிச அரசு தூக்கி எறியப்படும். அப்பொழுது நாங்கள் அறிவித்த கோரிக்கைகள், அறிவித்த வாக்குறுதிகளை நம்ம வாக்குறுதி கொடுக்கும்போது மத்திய அரசு அனுமதி கொடுத்தாதான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் ஒரு பைலைன் போட்டிருந்தோம்னா நம்ம சொல்லலாம். கண்டிப்பா மக்கள் உங்களை நம்பிதான் வாக்களிச்சாங்க. மக்கள் நம்பிதான் வாக்களிச்சாங்க. உடுமலையில தக்காளி சாறு தொழிற்சாலை அமைக்கப்படும். அமைச்சிட்டீங்களா? பல அரசு இன்றைக்கு அரசு பொறுப்பேற்ற 5 ஆண்டுகள்ல வர 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 எல்லாத்துக்கும் பதில் சொல்ற. பொறுமையா இருங்க, பொறுமையா கேளுங்க. நான் சொல்லக்கூடிய பதில் சொல்லுங்க ஐயா. பல துறைகள் 10 ஆண்டு காலம் கஜானாவை காலியாக்கி சுரண்டி நிதி நிலைமையை அகல பாதாளத்துக்கு கொண்டு சென்று விட்டது அதிமுகவுடைய அரசு. ஆட்சி பொறுப்பேற்று 10 ஆண்டுகள் முன்னைக்கு 10 ஆண்டு காலம் தவறான நிர்வாகம்.
பேசி இப்ப முடிக்கிறேன். 2021 கடல் இருக்கு அப்படிங்கிறது பதில் சொல்ல நீ பதில் சொல்ல ஆட்சி பொறுப்பேற்று காலியாக இருந்த கஜானாவை இன்றைக்கு 10 புள்ளி உங்களுக்கு நேரம் வருங்க அப்ப வரும்போது கடல்ல இருக்குண்ணா. இருங்க அண்ணா ஒண்ணு இல்ல முதலமைச்சர் வாக்குறுதி போது தமிழ்நாடு கடல் என்கிட்ட 20 கோரிக்கைகள் இருக்கு. அதன் விளைவு தான் கோரிக்கைகள் எதுவும் நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வியில் தெரிஞ்சிச்சு. வாக்குறுதிகள் சொன்னோம். படிப்படியாக நிதி நிலைமை படுமோசம். மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இல்ல. இங்க 10 ஆண்டுகள் கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. ஆட்சி பொறுப்பேற்றது கொரோனாவுடைய காலத்துல பொறுப்பேற்று இன்றைக்கு ஜிடிபியில முதன்மை மாநிலமா 11% இன்றைக்கு பொருளாதாரம் இன்றைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாநிலமா அதிமுக பதில் வாங்கி உயர்த்தி இருக்கிறார். சார் சொல்லுங்க, உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் பெரிய நஷ்டத்துல போயிருச்சு, அதனாலதான் நாங்க கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. இந்த வாக்குறுதி இல்ல, சொன்ன வாக்குறுதிகளை நீங்க திருத்திக்கணும். இந்த வாக்குறுதி இல்ல, ஒரு சில வாக்குறுதிகள் முன்னுரிமை கொடுக்கிறோம். கொரோனா காலத்துல பேரிடர் அது ஆட்சி பொறுப்பு இல்ல. என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு சார். திருப்பூர் சம்பந்தப்பட்டது நிறைய இருக்கு. திருப்பூர்ல அரசு மகளிர் கல்லூரி, திருப்பூர்ல சட்டக்கல்லூரி தொடங்கப்படும், அவினாசியில கண் மருத்துவமனை தொடங்கப்படும், திருப்பூர் வடக்குல அரசு மருத்துவமனை கட்டி தரப்படும், அன்னூர்ல அரசு நூலகம் அமைக்கப்படும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் கிராஸ் செக் பண்ணிட்டு செய்யல அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்கேன் சார். அவங்க கட்சி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். அவர் சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. அதாவது இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையில மொத்தமா அதிமுக ஆட்சிட்டு போகும்போது 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இந்த ஒரே வருஷத்துல 6 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழக மக்கள் சுமத்தி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. நீங்க எண்ணி பார்க்கணும். நிதி நிலைமை மோசமா இருந்தா 6 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றாம ஏன் 6 லட்சம் கோடி கடன் வட்டி கடனை வாங்கி மக்கள் மேல வரியை சுமத்தி இன்னைக்கு திருப்பூர்ல பாத்தீங்கன்னா திருப்பூர்ல எல்லா வரியும் இன்னைக்கு உயர்த்தியாச்சு. இந்த மாநகராட்சியிலிருந்து சொத்து வரி, குடிநீர் வரி, எல்லா வரியும் உயர்த்திய ஆட்சி திமுக ஆட்சி. நான் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டல, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில நொய்யல் ஆற்றை சுத்தப்படுத்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? 10 ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கிறோம். நொயலாரை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு அதான் என்னென்ன எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. 10 ஆண்டு காலத்துல என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்ற கேளுங்க. சாய கழிநீர்கள் எல்லாம் திருப்பூர்ல இருக்கிற சாய கழிநீர்கள் அதுலதான் ஓடிக்கிட்டு இருந்தது. அதைய நிறுத்துவதற்காகத்தான் வட்டியில்லா கடனாக 200 கோடி ரூபாயை கொடுத்து அந்த சாய தொழிலை காப்பாற்றி அந்த தண்ணியில நோயாளத்துக்குள்ள கலக்காம பண்ணுனது அதிமுக. சரி, ஓகே. நீங்க நிறைய நடவடிக்கை எடுத்துக்கன்னு சொல்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க நிறைய நடவடிக்கை எடுத்துக்கன்னு சொல்றீங்க. ரொம்ப நாள் அந்த டாபிக்கை பேச முடியாது. எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்ததுக்கு அப்புறம் அங்கெல்லாம் குப்பை கூலங்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ள கொட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செய்வதற்காக 150 கோடி ரூபாயில தடுப்பு செவரு 2 சைடும் காங்கிரீட் தடுப்பு செவரு போட்டது அதிமுக ஆட்சியில. எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். நீங்க சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்க இந்த தீர்வு வச்சிருக்கோம்னா என்ன தீர்வு சொல்லுவீங்க? அது சொல்லுங்கக்கா. அண்ணா, குப்பை பொறுத்த வரைக்கும் கழிவு மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, இதுல 5 பிரிவுகளா பிரிக்கலாம். குப்பை சேகரிப்பு, கழிவுகளை பிரித்தல், மறுசுழற்சி, உரம் தயாரித்தல், பாதுகாப்பான முறையில் அகற்றுதல். இதுதான் அதோடைய முறை. இப்ப எப்படின்னா, வீடு வீடா குப்பை வாங்குவாங்க. அதை வீட்டில இருந்து வாங்கும் போதே தரம் பிரித்து வாங்குவாங்க. வாங்கிட்டு போய் இப்ப மக்கும் குப்பைகளை உரமாகவும், மக்காத அந்த பிளாஸ்டிக் குலைமங்களை அதை மறுசுழற்சி பண்ணி இந்த மாதிரி இதுதான் முறை. இப்போ நாங்க பிரிச்சு கொடுக்கிறோம், மக்களாகிய நாங்கள் பிரிச்சு கொடுக்கிறோம். ஆனால் மாநகராட்சி வாங்கி கொண்டு மொத்தமா கொட்டி தீய வச்சு கொளுத்து. இதே நொய்யல் ஆற்றங்கரையில தீய வச்சு கொளுத்துறாங்க. இங்க மட்டும் கிடையாது, நாட் ஒன்லி நொய்யலாறு மட்டும் இல்ல, அமராவதி, ராஜாவாய்க்கால் எல்லா இடங்கள்லயும் குப்பைகள் தீயிட்டு கொளுத்தப்படுது. உண்மையாலையான மக்கள் கிட்டே நீங்க கேட்டுக்கங்க. போதுமான மேன் பவர் இருக்கா இவங்க கிட்ட இருந்து போய் குப்பையை வாங்குறதுக்கு? போதுமான மேன் பவர் இருக்கா? போதுமான வாகனங்கள் இங்க இருக்கா? எதுவுமே இல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதை முறைப்படுத்துவோம். இதுதான் போதுமான ஆட்கள் இல்ல அப்படிங்கறாங்க. அனைத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல
சாயக்கழிவு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 200 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக கொடுத்து 2017 வரை அதை நீட்டிப்பு செய்து அந்த திட்டம் முழுமையடையாமல் அந்த பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் திவாலாகக்கூடிய சூழ்நிலை அதை செய்றாங்க. குப்பை பிரச்சனை அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையா தவறான தகவல் சொல்றாங்க. குப்பை பிரச்சனை குப்பை அள்ளுறதுக்கு போதுமான வாகனம் இல்ல. தவறான தகவல். KPI 2014 அள்ளுறதுக்கு போதுமான வாகனம் இல்லைன்னு சொல்றாங்க. மாநகராட்சியில எவ்வளவு வாகனங்கள் செயல்படுது? அவருடைய பிரச்சனை பேசுவாங்க. குப்பை பிரச்சனை குப்பை பிரச்சனை பேச சொன்னா கையை பிரச்சனை ஒரு அமைதியா இருங்க. யாருக்கு குப்பை பிரச்சனையை முழுவதும் நான் விளக்கம் கொடுக்கிறேன். குப்பை பிரச்சனை பேசுனா இப்ப நியூஸ் தமிழுடைய இப்ப முக்கியமான செக்மெண்ட் போயிட்டு இருக்கு. மக்கள்ல இருந்தே குறிப்பிட்ட சில பேர் வந்து கேள்வி கேட்க போறாங்க. பேசக்கூடாது. பல்வேறு சங்கங்கள் போய் வந்திருக்காங்க. அவர்களுடைய கேள்வி. அர்ச்சினி அவர்களை வரவேற்கிறோம். அர்ச்சினி சொல்லுங்க, இப்ப யார் இருக்காங்க? மக்களுடைய இருக்கக்கூடிய சில கேள்விகள் இங்க இருக்கக்கூடிய 3 நபர்கள்ல யாரிடமாவது அவர்கள் பெயர் சொல்லி கேட்கலாம். முதல்ல விவசாயி ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. Okay. சார் வணக்கம், உங்களுடைய பேரு, நீங்க எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்க, உங்க கேள்வி யாருக்கு, என்ன கேள்வி, சுருக்கமா கேளுங்க. பிரதான கோரிக்கையாக 60 ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கிற ஆனைமலை நல்லாறு திட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம். தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்கள், நான் திருப்பூர் வந்துவிட்டு நான் திட்டங்களை அறிவிக்காமல் போனால் அது என்னுடைய தவறாக இருக்கும், என் அடுத்த பணியே ஆனைமலை நல்லாறு திட்டம் கொண்டு வருவேன் என்றார். 5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முதல்ல கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி ஆராய்ந்து 2 TMC தண்ணீரை திருப்பி விட முடியும் என்று ஆராய்ந்து சொன்னது 2009. 2016 போராடியது மாண்புமிகு அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது போராடினார். இப்போ அவிநாசி அத்திக்கட்டு நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிற அதற்கு அடிக்கல் நாட்டாங்க. அந்த திட்டம் முழுவதும் என்பதை நான் சொல்றேன். 1916 கோடி ரூபாய் நிதி காளிங்கராயன் அணையிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்கு இடம் கண்டறியப்படவில்லை. நிதி ஒதுக்கீடு அவர்கள் செய்யவில்லை. செய்து முடித்த பெருமை அந்த திட்டத்தை. சரி, ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1% ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம் 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஆனா உங்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெரும்பான்மை 90% இளைஞர்கள் தான். நடிகர் விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் கருத்தியலை வைத்துதான் இந்த கருத்துல போடுறோமோ ஒழிய காசுக்கு நாங்க போகல, இலவசத்தை நாங்க கொடுக்கல. கருத்தியலை மட்டும் கொள்கை கோட்பாட மட்டுமே முன்வைத்து போகக்கூடிய எங்களுடன் இளைஞர்கள் வருவார்கள். அப்ப புதிய அரசியல் கட்சியினுடைய வருகையினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நாங்க இல்லைங்க. ஏதாச்சும் சொல்றீங்க? எங்க தேர்தல்ல ஒரு தேர்தல்ல கூட போட்டியிடாத, ஒரு களத்துல கூட துணிஞ்சு நின்னு மக்களை எதிர்க்காத கட்சி 16 ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய கட்சியோட நீங்க கம்பேர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி சார். இப்ப இங்க இருக்கக்கூடிய திருப்பூர் மக்கள், குறிப்பா பல்லடம் மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை அப்படிங்கிறது ஜவுளி பூங்கா ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜவுளி சந்தை, அதை நம்ம 10 ஆண்டு கால ஆட்சியில செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? அதிமுக ஆட்சி காலத்துல ஏற்கனவே அங்க ஒரு ஜவுளி பூங்கா நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். இல்ல, இன்னொன்னு தொழில் பெருகி இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது அதிமுக ஆட்சியில கேட்டாங்க, ஒரு டைம் பண்ணி கொடுத்திருக்கோம். தொடர்ந்து இனி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்தோட குறிப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பூங்கா பல்லடத்துல இருக்கு. உங்களுக்கு கோயம்புத்தூர் ரோட்ல பல்லடத்துல ஒரு பூங்கா இருக்குது, வாங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். அது அதிமுக ஆட்சியில ஏற்படுத்தின பூங்கா. புரிஞ்சுங்களா? மக்கள் வந்து இன்னும் ஜவுளி சந்தை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் அமைச்சரா இருக்கும் போது அதை நான் திறந்து வச்சிருக்கிறேன். ஜவுளி பூங்காவை தொடங்கப்பட்டது எந்த ஆட்சியில திறந்து வச்சாரு இவர்? தொடங்கப்பட்டது எந்த ஆட்சியில? வந்து நடந்துட்டு இருக்கு. தொடங்கப்பட்டது 2010 திமுகவுடைய ஆட்சியில. உங்க கேள்வி யாருக்கு, சுருக்கமா முடிங்க. என்னோட பேர் மணிகண்டன். நான் வந்து சிக்கனா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். திருப்பூர்ல ரொம்ப காலமா வந்து லா காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திருப்பூர்ல ஒட்டுமொத்தமா வந்து ஸ்கூல்ல நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே போறவங்க லா படிக்கணும்னு இருக்காங்க. ஆனா இங்க திருப்பூர்ல ஒரே ஒரு KMC அந்த லா காலேஜ் மட்டும்தான் இருக்கு. அதுல பிரைவேட்ல அதிகமா வந்து அமௌண்ட் கட்டி படிக்கிறதா இருக்கு. ஆனா லா காலேஜ் படிக்கணும்னா இங்க கோயம்புத்தூர் போறாங்க, ஈரோடு போறாங்க, இந்த சேலம், நாமக்கல் அப்படி போறாங்க. ஆனா திருப்பூர்ல படிக்கிறதுக்காக லா காலேஜ் இல்ல, இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல. அதை கொண்டு வரதுக்கு என்ன திட்டம்? திராவிட மாடல் அரசு 2.0 மீண்டும் ஆட்சிக்கு வரும். நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம். அதை நிச்சயமாக
சிக்கன் அரசு அவர் கலை கல்லூரியை கேட்கிற பதில் கொண்டு வந்தது சொல்றேன். நாங்க தான் செஞ்சு கொடுப்போம். நாங்க மட்டும்தான் செஞ்சு கொடுப்போம். பார்த்துட்டு இருக்காங்க. தெரியுமா? திமுக அதிமுக ரெண்டு பேருடைய அவர் தரப்பையும் கேட்டது என்ன தெரியுமா? திசை திருப்புற மாதிரி பேசுறீங்க. சட்டக்கல்லூரியை கொண்டு திசை வரலைன்னு திருப்புற மாதிரி. கேட்டாங்க. எப்ப செய்வீங்க இவங்க கேட்டாரு. தேர்தல் வாக்குறுதியில சட்டக்கல்வி கொண்டு வருவேன்னு சொல்லி இருக்காங்க. ஏன் சொல்லலைன்னு தான் அவங்க கேக்குறாங்க. அதுக்கு எப்ப- பதில் சொல்லுங்க. எப்ப ஏன் எப்ப சொல்லிருக்காங்க? 5 வருஷத்துல கொண்டு வரல? முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இங்க பாருங்க படிப்படியா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம விட படிப்படியா பின்தங்கிய எப்ப கொண்டு வருவீங்க? நாட்டுல காலேஜ் வருமா வராதா? உறுதியா வரும் சார். இல்லையா? எங்க 2.0 ஆட்சியில வரும் சார். காலேஜ் ஏன் வரும் வரல? சார். வராது. சிஎம் சார் சொல்லியிருந்தாரு. அடுத்தது அண்ணா திமுக காலேஜ் இருக்குன்னு எல்லாமே இங்க இருக்கு. சொல்லுங்க. இவர்கள் ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் இதை நிறைவேற்றுவேன்னு சொல்றாங்க. நாம் கண்டிப்பா. தமிழர் கட்சியிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்று சென்றாலும் இந்த மாணவர்களின் குரலாக சட்டமன்றத்தில் நாங்கள் ஒலிப்போம். சார் ஆனந்தன் சார், என் கேள்வி இப்ப உங்ககிட்ட திருப்பூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் இருக்கு. 8 தொகுதிகள்ல 5 தொகுதிகள் இப்பவும் கூட உங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பல்லடம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா நீங்க இருக்கிறீங்க. இப்ப வரைக்கும் அடிப்படை வசதிகள் இல்ல. அடிப்படை வசதிகள் இல்ல. மேம்பாலம் கட்டித்தரணும் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா நீங்க கொண்டு வரல. இந்த 5 வருஷமா சட்டமன்றத்துல நீங்க என்ன குரல் எழுப்புனீங்க? 5 வருஷம் எதிர்க்கட்சி. சொல்லுங்க சார். எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆளுங்கட்சியா இருந்திருந்தா கேட்டதை உடனே செய்வாங்க. எதிர்க்கட்சியா இருந்தா கேட்டதை உடனே செய்ய மாட்டாங்க. இது வந்து சொல்லுங்க. நடைமுறை. அதுல இதேதான் 2018ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றாவே 23 நாள் முடக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆமா. அப்ப அந்த மாதிரி ஏன் சட்டமன்றம் முடக்கல? உங்களுடைய தொகுதிகள்ல திருப்பூர் மாவட்டத்துல 5 தொகுதிகள்ல மக்கள் உங்களை தான் அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அடிப்படை குடிநீர் இருக்கா? சாலைகள் சரியா இருக்கா? இன்னைக்கு ஃபுல்லா சுத்தி வந்தோம். சாலைகள் எப்படி இருக்கு? இவருங்க தொடர்ந்து சார். சொல்றத கேளு சார். சொல்லுங்க. இது அவருக்கான ப்ளீஸ் அது தொடர்ந்து அவருக்கு குரல் இது மக்கள் எழுப்பின கேள்வி நான் கேக்குறேன். என் கேள்வி இல்ல. சபாநாயகரவே முற்றுகையிட்டு பல முறை போராடிட்டோம். ஓகே. ஒரு கேள்வி இருக்கு. அது பதில் சொல்லணும். எதிர்க்கட்சியை பழிவாங்கும் நடவடிக்கை சட்டமன்றத்துல நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. சார், நான் இதுக்கு ஒரே ஒரு நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் பதில் வந்துருச்சு. சொல்றேன். சட்டமன்றத்துல குரல் கொடுத்தேன், எனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. அண்ணா பதில் சொல்லுவாரு. நான் பதில் நீங்க சொல்றேன். சொல்லுங்க. நான் பதில் உங்க சொல்றேன். பதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் திருமூர்த்தி சிற்பக்கலைஞர் சார்பாக வந்திருக்கிறேன். எங்களோட கோரிக்கை வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அது ஒவ்வொரு கோரிக்கை என்னென்னா சிற்ப வேலை செய்கிற கலைஞர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் வேணும். அது வந்து சிப்காட்டாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நினச்சோம். அப்புறம் அவங்களுக்கு செய்தவங்களுக்கு வயதான காலத்தில் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் பண்ணிச்சினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். அந்த இடத்த திரும்பவும் அந்த துறையை இன்னும் மேம்படுத்த கல்லூரி ஒன்று ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். அதுலேருந்து அது சரி, ஓகே. எவ்வளவு வருஷமா அந்த கோரிக்கை இருக்கு? சரிங்க சார். அது 5 வருஷமா போயிட்டே இருக்கு. தொடர்ச்சியா நிறைய முறை ஒவ்வொரு ஆட்சி காலத்து ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நான் கேட்டுதான் வந்துட்டு இருக்கிறோம். இல்ல தவறா சொல்லக்கூடாது இல்லங்க. பாருங்க. நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. யாருமே 5 வருஷம் இல்ல. நீண்ட நாள் நான் பேசுறேன். அப்படின்னா நான் எப்படி பேசுறேன். போதும். நீ பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும். அடுத்து இவர் முடிச்சு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இருங்க. நான் அவர் பேசிற அடுத்து நீங்க பேசுங்க. இந்த எதிர்க்கட்சி கேள்வி சட்டமன்ற உறுப்பினர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதிக்கு நிச்சயமா கிடையாது. அதான் நடந்துட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்று ஒரு கோரிக்கையை கேட்டு பெற்றது அரசியல் வரலாற்றுல, தமிழக அரசியல் வரலாற்றுல 30 செகண்ட்ல அனைத்து அவர் கேட்ட கட்சிகளுக்கும் கோரிக்கைக்கு உங்களுடைய தீர்வு என்ன? அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரிசமமாக பிரதித்துவம் கொடுத்து 10 கோரிக்கைகளை கேட்டோம். அவிநாசி சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷத்துல ஒரு முறை கூட மக்களை சந்திக்கவில்லை. இதுதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய லட்சணம். இவர்கள் மக்களை நம்மகிட்ட சார் இல்ல அவர் கேட்ட கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இல்லையா? நிச்சயமாக அந்த பதில் எங்களுடைய சொல்லாம குழு வேற எங்களுடைய பதில் குழு சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் நீங்க சார், அதை விட்டுட்டு வேற பதில் சொன்னா பதில் இல்லன்னு கோரிக்கைகள் மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக திராவிட மாடல் 2.0 செய்து கொடுப்போம். நிச்சயமாக செய்து கொடுப்போம். இந்த விசைத்தறி தொழில்ங்கிறது கிராமப்புற வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய, விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கிராமப்புற வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழில். இந்த முறை வந்து மிகவும் நலிவடைந்து வந்து கொண்டிருக்கிற இந்த தொழிலை வந்து காப்பாற்ற 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கக்கூடிய யார் ஆட்சி அமைச்சாலும் எங்க அந்த கட்சி எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சில கோரிக்கைகள் சொல்றேங்க. இனி வரும் காலங்களில் 1000 யூனிட்டா இருக்கிற இலவச மின்சாரத்தை 1500 யார் கொடுத்தேன்னு சொல்லிருங்க. 2021க்கு முன்னர் முன்னூறு யார் உயர்த்தி 750 ஒரே 750 யூனிட்டா, அதாவது 250 1000 அதை சொல்லிடுவாங்க.
விசைத்தறிக்கு டேரிஃபை கொண்டு வந்தது, இலவச மின்சாரம் கொடுத்தது அதிமுக ஆட்சி. எவ்வளவு யூனிட் எவ்வளவு உயர்த்தி கொடுத்தோம் அவருடைய கேள்விக்கு பதில் அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்காரு? 1000 யூனிட் உயர்த்தி கொடுத்தது கோரிக்கை வைக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதி அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? தேர்தல் வாக்குறுதி 1400 யூனிட்டாக உயர்த்தி எங்க எடப்பாடி தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆட்சிக்கு வந்தா தானே ஆட்சிக்கு சார் 1000 யூனிட்டை உருவாக்கி கொடுத்தது யார் சார்? கேட்டார். 1000 யூனிட்டை உருவாக்கி மக்கள் பார்த்துட்டு உயர்த்தி கொடுத்தது யார்? இருக்காங்க. செயல்பாடுகளை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2026 ஆட்சிக்கு வந்தோடனே சார், இப்போ என்ன செய்ய 1000 யூனிட்டா சொன்னார் இல்லங்களா, அதை 250 இருந்து 1000 யூனிட்டாக விசைத்தறியாளர்களுக்கு உயர்த்தி கொடுத்தது திமுக தான் என்பதை நான் ஆணித்தரமா சொல்றேன். மீண்டும் திருப்பூர்ல திமுக வெற்றி பெற்றால் என்ன செஞ்சு கொடுப்பீங்க? குற்றச்சாட்டு இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வந்துருங்க. திமுக மீண்டும் அமோக வெற்றி பெறும். 2 நிமிஷம் டைம். தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். திருப்பூர் மாவட்டத்தில் 8 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். திருப்பூர் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் ஏற்றுமதி வர்த்தகத்திற்கென்று இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர் அதை திருப்பூரில் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்போம். அதே போல திடக்கழிவு மேலாண்மைக்கு 100% அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக நாங்கள் செயல்படுத்துவோம். ஓகே, நன்றி 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 சார். குற்றச்சாட்டு டவுட்டே வேண்டியதில்லை. ஆட்சி அமைக்க போறது அதிமுக தான். எந்த மாற்று பிரச்சாரமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்சி அமைந்தவுடன் என்னென்ன வாக்குறுதி தரீங்க மக்களுக்கு? ஆட்சி அமைந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஏத்தப்பட்ட சொத்து வரி, குடிநீர் வரி, என்ன மின்சார கட்டணத்தை அதிமுக ஆட்சி வந்தவுடன் குறைக்கப்படும். ஓகே, வேற வேற அடுத்தது தொழில்துறையில முன்னேறிய மாவட்டம். இதற்காக கடந்த கால ஆட்சி காலத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுத்து இந்த திருப்பூர் மாவட்டம் முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான். பல்வேறு திட்டங்களை கடந்த காலத்தில் வாக்குறுதி என்னென்னலாம் கிடைக்கும், அதாவது சாதனை, அதைத்தான் சொல்ல என்னெல்லாம் கிடைக்கும். வேற 30 செகண்ட் டைம் முடிஞ்சிச்சு. ரொம்ப லென்த்தா பேசுறீங்க. வரக்கூடிய காலத்தில் இதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஒரு கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, நன்றி நன்றி. சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி. நாம் தமிழர் கட்சி உறுதியாக 2026 ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்கும். வளர்ச்சி என்பது நில வளங்களையும் நிலத்தின் வளங்களை சூறையாடுவது வளர்ச்சி அல்ல. அதனால நிலத்தையும் வளத்தையும் சூறையாடக்கூடிய ஒரு வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி என்றும் செய்யாது. முதல்ல முழுமையான மது விலக்கு அமல்படுத்துவோம். உட்கட்டமைப்பு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இத்தனை ஆண்டு காலத்தில் இவங்க கொடுக்கல. சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி, கல்வி வசதி, பொது போக்குவரத்து வசதி, சுகாதாரம் மற்றும் சுத்த வசதி, குறிப்பாக கழிவு மேலாண்மையை 100% மக்களின் பயன்பாட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்வோம். நேரம் முடிந்தது. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியினுடைய பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியினுடைய இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்திலும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இருந்து தொடர்ச்சியாக வந்து விருந்தினர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்த விருந்தினர்களுக்கும் இவ்வளவு நேரம் பாதுகாப்பு கொடுத்த காவலர்களுக்கும் நியூஸ் தமிழ் பயணக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.